Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கொண்டக்கடலை வச்சு ரொம்பவே சூப்பராக பண்ண போகிறோம். சன்னா சாட் மசாலா இது நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு கடலையை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடலை நல்லா வெந்துடுச்சு. நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா கடலை நல்லா இது மாதிரி மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சின்னதாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை இப்போ நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதோடையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு 3/4 பாக அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த கடலையை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்க அந்த வெங்காயம் தக்காளி நம்ம இந்த கடலையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் இது சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான சன்னா சாட் மசாலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட நம்ம தாராளமாக இதை கொடுத்து விடலாம். அவங்களுக்குமே இது ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், நம்மளோட சன்னா சாட் மசாலா இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.